இதுவரைக்கும் கூட்டணியை பத்தி வாய திறக்காத விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணியை பத்தி டைரக்டா நேத்து கோயம்புத்தூர்ல நடந்த கருத்தரங்கத்துல பேசியிருக்காங்க. டைரக்டா பேசியிருக்காங்க. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தான் பேச போகிறோம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படி சொல்லி பல தரப்பு பேசிக்கொண்டு இருந்தாங்க. மாநாட்டுக்கு அப்புறமா அந்த ஒரு டாக் கம்ப்ளீட்டா டவுன் ஆனது. ஏன்னா தளபதியோட ஸ்பீச் கூட்டணியை பத்தி ஓப்பனா பேசியிருந்தாங்க. ஸோ அதாவது கூட்டணி அப்படிங்கிற விஷயம் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் மாநாட்டில் ஓப்பனாகவே தளபதி சொல்லியிருந்தாங்க. அப்ப இருந்து சோசியல் மீடியாலும் சரி அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் பேசின விஷயம் என்னன்னா, அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி தான் சேரப்போகிறது. முக்கியமா தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அதிமுக கிட்ட துணை முதலமைச்சர் பதவியும் 5 மினிஸ்டர்ஸ் அதுக்கப்புறமா 60-70 சீட்டுக்கு மேல கேட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பல செய்திகள் பரவியது. ஓகே, இந்த ஒரு விஷயம் நடந்தா கண்டிப்பா திராவிட அரசு அதாவது திமுக அரசு தோற்றுவிடும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதுக்கப்புறம் பிஜேபி அதிமுக தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்னு நினைத்தோம். ஆனால் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியானது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் பாசிசமும் பாயாசமும் அதாவது பிஜேபியும் திராவிட அரசு திமுகவும் தான் தன்னோட எதிரிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திராவிடம்னா அதாவது திமுக தன்னோட அரசியல் எதிரி, பிஜேபி தன்னோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வைத்ததால் கண்டிப்பா எதிரின்னு சொல்லிட்டு அதே கூட்டணியில் சேர முடியாது. அதனால அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கிடையாது அப்படின்னா நாம் எல்லாருமே நினைத்து கொண்டு இருந்தோம். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நேத்து தளபதியோட ஸ்பீச் இருந்தது. நேத்து தளபதி அவர்கள் இது போற போக்குல சொன்னாங்க. ஆனா இதை நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தாதான் அவர் சொன்னதுக்கான பின்னணி தெரிகிறது. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நாங்க அரசியல் ஆதாயத்துக்காக அரசியல் தொடங்கல. ஸோ மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா நாங்க எந்த எல்லைக்கு வேணா செல்வதற்கு ரெடி, காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு ரெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தளபதி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன நமக்கு சொல்ல வருகிறது அப்படின்னா, ஸோ எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அரசியலை வின் பண்ணணும், அரசியலில் வின் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் தளபதியோட மைண்ட்ல இப்போதைக்கு அது கிடையாது. ஸோ அரசியல் ஆதாயத்துக்காக தமிழக வெற்றி கழகம் தொடங்கலாம். மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்னா நாங்கள் ஒரு பெரிய தப்பை கூட செய்ய ரெடி, காம்ப்ரமைஸ் கூட பண்ண ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போதைக்கு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக அரசு தோற்க வேண்டும். திமுக அரசு தோற்க வேண்டும் என்றால் அதிமுக பலமாக வேண்டும். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் என்னதான் பலமான கட்சியா இருந்தாலுமே திமுகவை தோற்கடிக்கும் அளவுக்கு கட்டமைப்பு ஒரு வருடத்துல ஸ்ட்ராங் பண்ணுவதற்கான சாத்தியம் கிடையவே கிடையாது. அதே சமயம் வாக்குகளும் பெருமளவில் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பிரியும். இதனால் வாக்குகள் சிதறி மீண்டும் திமுக ஆட்சிக்கு அடுத்த 5 வருடம் தமிழக மக்கள் திமுகவால் கஷ்டப்படுவார்கள். இந்த ஒரு விஷயம் தளபதிக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதனால தளபதி அவர்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது என்ன தளபதி இன்டைரக்டா சொல்ல வராங்கன்னா, பிஜேபி என்னோட கொள்கை எதிரி. சரி, இப்ப சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. ஸோ அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தமிழக வெற்றி கழகம் பிஜேபி கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் தெளிவா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நாங்க அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது பிஜேபி சென்ட்ரலுக்கு, நாங்கள் ஸ்டேட்டுக்கு, பிஜேபி கூட்டணியை இந்த இடத்துல பிரிவுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அதிமுகவும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிஜேபியிலும் பல பேர் சசிகலா, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் இருந்தாலுமே அது பிஜேபியோட கூட்டணி என்டிஏ கூட்டணியில் போகட்டும், அதிமுக கூட்டணி தனி அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதனால கூட்டணி எப்படி பிரிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு 25 சீட்டும் அதுக்கப்புறமா அதிமுக கூட்டணிக்கு சில சீட்டும் கொடுத்துட்டா அதிமுக 150 160 சீட்டு மேல நிற்கும். தமிழக வெற்றி கழகத்துக்கு கண்டிப்பா 50 சீட் வரைக்குமே கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கேட்கும் போது எப்படி விஜயகாந்த் அவர்கள் எப்படி எதிர்கட்சி அமர்ந்தார்களோ அதே மாதிரி ஒரு 50 சீட் வின் பண்ணி தளபதி விஜய் அவர்கள் எதிர்கட்சியா வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறமா அரசியல் மாற்றங்கள் ஏற்படுத்தி எதிர்கட்சியை மீண்டும் ஆளுங்கட்சி திட்ட மாதிரியும் நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும்?
இதுவரைக்கும் கூட்டணியை பத்தி வாயை திறக்காத விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூட்டணியை பத்தி டைரக்டா வந்து நேத்து கோயம்புத்தூர்ல நடந்த கருத்தரங்கத்துல வந்து பேசியிருக்காங்க. வந்து டைரக்டா வந்து பேசியிருக்காங்க. இதை பத்தி ரொம்ப டீடைலா தான் பேச போகிறோம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படி சொல்லி பல தரப்பு வந்து பேசிக்கொண்டு இருந்தாங்க. மாநாட்டுக்கு அப்புறமா அந்த ஒரு டாக் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆனது. ஏன்னா வந்து தளபதியோட ஸ்பீச் வந்து கூட்டணியை பத்தி ஓப்பனா வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதாவது வந்து கூட்டணி அப்படிங்கிற விஷயம் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாநாட்டில் வந்து ஓப்பனாகவே வந்து தளபதி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ இருந்து சோஷியல் மீடியாலும் சரி அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் பேச விஷயம் என்னன்னா, அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி தான் சேரப்போகிறது. முக்கியமா வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அதிமுக கிட்ட துணை முதலமைச்சர் பதவியும் 5 மினிஸ்டர்ஸ் அதுக்கப்புறமா 60-70 சீட்டுக்கு மேல வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பல செய்திகள் வந்து பரவியது. ஓகே, இந்த ஒரு விஷயம் நடந்தா கண்டிப்பா வந்து திராவிட அரசு அதாவது திமுக அரசு வந்து தோற்றுவிடும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதுக்கப்புறம் பிஜேபி அதிமுக தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி வந்து மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்னு நினைத்தோம். ஆனால் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து உறுதியானது. ஸோ வந்து தளபதி விஜய் அவர்கள் பாசிசமும் பாயாசமும் அதாவது பிஜேபியும் திராவிட அரசு திமுகவும் தான் வந்து தன்னோட எதிரிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திராவிடம்னா அதாவது திமுக வந்து தன்னோட அரசியல் எதிரி, பிஜேபி வந்து தன்னோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்ததால் வந்து கண்டிப்பாக வந்து எதிரின்னு சொல்லிட்டு அதே கூட்டணியில் வந்து சேர முடியாது. அதனால வந்து அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வந்து கிடையாது அப்படின்னா நம்ம எல்லாருமே நினைத்து கொண்டு இருந்தோம். இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நேத்து தளபதியோட ஸ்பீச் வந்து இருந்தது. நேத்து தளபதி அவர்கள் இது போற போக்குல வந்து சொன்னாங்க. ஆனா இதை நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் அவர் சொன்னதுக்கான பின்னணி வந்து தெரிகிறது. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நாங்க வந்து அரசியல் ஆதாயத்துக்காக வந்து அரசியல் வந்து தொடங்கல. ஸோ வந்து மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா நாங்க வந்து எந்த எல்லைக்கு வேணா செல்வதற்கு ரெடி, ஸோ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு ரெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தளபதி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து என்ன நமக்கு சொல்ல வருகிறது அப்படின்னா, ஸோ வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அரசியலில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் தளபதியோட மைண்டில் வந்து இப்போதைக்கு அது கிடையாது. ஸோ வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தமிழக வெற்றி கழகம் தொடங்கலாம். மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கும்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய தப்பை கூட செய்ய ரெடி, காம்ப்ரமைஸ் கூட பண்ண ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போதைக்கு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து திமுக அரசு வந்து தோற்க வேண்டும். திமுக அரசு தோற்க வேண்டும் என்றால் வந்து அதிமுக பலமாக வேண்டும். ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் என்னதான் வந்து பலமான கட்சியாக இருந்தாலுமே திமுகவை தோற்கடிக்கும் அளவுக்கு வந்து கட்டமைப்பு வந்து ஒரு வருடத்தில் வந்து ஸ்ட்ராங் பண்ணுவதற்கான சாத்தியம் கிடையவே கிடையாது. அதே சமயம் வந்து வாக்குகளும் வந்து பெருமளவில் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பிரியும். இதனால் வந்து வாக்குகள் செதறி மீண்டும் இது திமுக ஆட்சிக்கு வந்து அடுத்த 5 வருடம் வந்து தமிழக மக்கள் திமுகவால் கஷ்டப்படுவார்கள். இந்த ஒரு விஷயம் தளபதிக்கு ரொம்ப தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால தளபதி அவர்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது என்ன வந்து தளபதி இன்டைரக்டா சொல்ல வராங்கன்னா, பிஜேபி என்னோட கொள்கை எதிரி. சரி, இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. ஸோ அதனால வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தமிழக வெற்றி கழகம் பிஜேபி கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் தெளிவாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது வந்து பிஜேபி வந்து சென்ட்ரலுக்கு, நாங்கள் வந்து ஸ்டேட்டுக்கு, பிஜேபி கூட்டணியை வந்து இந்த இடத்துல வந்து பிரிவுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிமுகவும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிஜேபியிலும் வந்து பல பேர் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இருந்தாலுமே அது வந்து பிஜேபியோட கூட்டணி என்டிஏ கூட்டணியில் போகட்டும், அதிமுக கூட்டணி தனி அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதனால கூட்டணி எப்படி பிரிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபிக்கு ஒரு 25 சீட்டும் அதுக்கப்புறமா அதிமுக கூட்டணிக்கு வந்து சில சீட்டும் கொடுத்துட்டு அதிமுக வந்து 150 160 சீட்டு மேல வந்து நிற்கும். தமிழக வெற்றி கழகத்துக்கு கண்டிப்பா 50 சீட் வரைக்குமே வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கேட்கும் போது வந்து எப்படி வந்து விஜயகாந்த் அவர்கள் எப்படி வந்து எதிர்கட்சி அமர்ந்தார்களோ அதே மாதிரி வந்து ஒரு 50 சீட் வின் பண்ணி தளபதி விஜய் அவர்கள் எதிர்கட்சியா வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறமா அரசியல் மாற்றங்கள் ஏற்படுத்தி எதிர்கட்சியை வந்து மீண்டும் வந்து ஆளுங்கட்சி வந்து திட்ட மாதிரியும் நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.